يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலேயும் அரசும் நீதிமன்றங்களும் இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த ஒவ்வொரு நாட்டிலேயும் அரசு இருப்பதற்கு என்ன காரணம், நீதிமன்றங்கள் இருப்பதற்கு என்ன காரணம்? மக்களினுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் ஏழை எளிய மக்களுடைய சிரமங்களை போக்குவதற்கும் இதுபோன்ற நல்ல காரியங்கள் செய்வதற்காகவும் தான் அரசை மக்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதுபோன்று அரசு செய்யக்கூடிய அநியாயங்கள், அக்கிரமங்கள், இவைகளுக்கு நியாயம் வேண்டி அரசை தட்டி கேட்பதற்கும் நியாயத்தை நிலைநிறுத்துவதற்கும் நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு இருக்கின்றன. இந்த அடிப்படையை அரசும் சரி நீதிமன்றங்களும் சரி கவனித்து அதன் அடிப்படையிலே நடந்து கொள்கிறார்களா என்று சொன்னால் நிச்சயமாக அரசும் அப்படி நடப்பதில்லை, நீதிமன்றங்களும் அப்படி நடப்பதில்லை என்பதை நாட்டு நடப்புகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஒரு அரசு மக்களுடைய நலன் சார்ந்து தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்திருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை என்று சொல்லலாம். மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்றும் நாம் சொல்லலாம். நாம் செல்லக்கூடிய குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய சாலைகள், நமக்கு வராமல் இருக்கக்கூடிய குடி தண்ணீர்கள், மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அவலங்கள், இப்படி நாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றும் அரசு ஒழுங்காக செயல்படவில்லை என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. ஒரு அரசு நியமிக்கப்பட்டு அரசிலே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி அரசியல்வாதிகளும் சரி சுயநலத்துடன் நடந்து கொள்கிறார்களே தவிர பொதுமக்களுடைய நலனில் அவர்கள் அக்கறை காட்டுவதில்லை. அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் நாம் எடுத்து பார்க்கும் பொழுது இவர்கள் மீது மிகப்பெரிய கோபமும் ஆத்திரமும் வருவதை நாம் பார்க்கிறோம். இதனுடைய வெளிப்பாடாகத்தான் நீங்கள் நடக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்தலிலேயும் ஓட்டு எண்ணிக்கை எவ்வளவு, எத்தனை சதவீதம் வருகிறது என்று பார்த்தால் ஏறத்தாழ பாதி அளவுக்குத்தான் ஓட்டுகள் அங்கே பதிவாகிறது. அந்த பாதி ஓட்டுகளிலேயும் கள்ள ஓட்டுக்கள், இந்த அரசியல் கட்சியினரால் போடக்கூடிய ஓட்டுக்கள் ஒரு கணிசமாக இருக்கிறது. அவ பெரும்பான்மையான மக்கள் என்ன நினைக்கிறார்கள், இவனுக்கு ஓட்டு போட்டு என்ன நடக்க போகிறது? ஒவ்வொருத்தனும் வருகிறான், அதை செய்வேன் இதை செய்வேன் என்று சொல்கிறானே தவிர ஒருத்தனும் ஒழுங்காக செய்வதில்லை. இவனுக்காக கால்கடுத்து போய் நாம் அவனுக்கு ஓட்டு போட வேண்டுமா என்றுதான் நிறைய பேர்கள் ஓட்டு போடாமல் இருக்கிறார். அவருடைய கோபத்தை சில நேரங்களில் எங்களுடைய கிராமங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறது என்று ஒவ்வொரு தேர்தலையும் பல கிராமங்கள் என்ன செய்கிறார்கள், ஓட்டை புறக்கணிக்கிறார்கள். என்ன காரணம்? எங்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை, இங்கே ரோடு போடவில்லை, எங்களுக்கு போக்குவரத்து இல்லை, தண்ணீர் இல்லை என்ற பல காரணங்களை சொல்லி அவர்கள் என்ன செய்வதில்லை, ஓட்டு போட மறுக்கிறார்கள். இவைகளை எல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது அரசின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. நீதிமன்றங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நீதிமன்றங்களுடைய ஒவ்வொரு தீர்ப்பையும் பார்த்தால் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக, இனத்திற்கு சாதகமாக, பணக்காரனுக்கு சாதகமாக ஏராளமான தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு மத்திய அரசாக இருக்கட்டும் அல்லது மாநில அரசாக இருக்கட்டும்,
அவன் மக்களுக்கு பொதுவாக நியாயமாக நடக்க வேண்டியவர்கள் ஒரு சார்பாக நடப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போது நடந்திருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு பிரச்சனையிலே என்ன சொல்ல, உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு இருப்பதின் காரணத்தினால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று மத்திய அரசு சொல்கிறது. அதே நேரத்திலே உச்ச நீதிமன்றத்தின் எத்தனைய தீர்ப்புகளை அவர்கள் ஏற்க மறுத்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு தமிழகத்துக்கு சாதகமாக வந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்த பொழுது உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்ட போது ஏற்றுக்கொள்ள முடியாது, உனக்கு அதிகாரமே இல்லை என்று சொன்னது. ஏன் சொன்னது? அந்த வாரியம் அமைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் கர்நாடகாவில் தங்களுடைய ஓட்டுகள் இழந்து விடுவோம். தமிழகத்தில் அப்படி ஒரு ஓட்டும் இல்லை, இவனுக்காக வேண்டிய நாம் சொல்ல வேண்டும் என்பதற்காக எதிர்த்து மனு செய்து அதை தடையும் வாங்கியது. அப்போ தனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருந்தால் அதற்கு ஒரு பார்வையும், எதிராக இருந்தால் இன்னொரு ஒரு பார்வையும். அதே இது இந்த ஜல்லிக்கட்டுக்கு தடை செய்த உச்ச நீதிமன்றம் ஆடு மாடுகளை வதை செய்கிறார்கள் என்று காரணம் காட்டி என்ன செய்கிறது? இது ஒரு கொடுமையான சட்டம், எனவே இந்த ஜல்லிக்கட்டுகள் எதுவும் நடக்கக்கூடாது என்று தடை விதித்தது. யாரு வந்தா? ஏதோ பீட்டாண்டு ஒருத்தன் ஒரு 10 பேர் உள்ளவன் வந்து வழக்கு தொடுக்கிறான், அதற்காக கொடுத்தது. இருக்கின்ற 4 பேருக்காக அவனுக்கு சாதகமாக அங்கே தீர்ப்பு வழங்கியது. இதே போன்று பொதுமக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட, ஆடு மாடல்ல, பொதுமக்கள் தீபாவளி பண்டிகையின் காரணத்தினால், வெடி வெடிப்பதின் காரணத்தினால் அங்கிருந்த குழந்தையின் சார்பாக அவருடைய பெற்றோர்கள் வழக்கு தொடுகிறார்கள். அது முஸ்லிமும் கிடையாது. இவர்கள் வழக்கு தொடர்ந்த அந்த நேரத்திலே இது மதம் சார்ந்த ஒன்று, எனவே இதற்கு நாம் தடை செய்ய முடியாது. பொதுமக்களுக்கு பாதிப்பு வந்தாலும் சரி, நாட்டுக்கே பாதிப்பு வந்தாலும் சரி முடியாது என்று அங்கே என்ன செய்கிறது? மறுக்கிறது. அதே இது முஸ்லிமுக்கு ஒருவன் பிரச்சனைகளை மாட்டிக்கொள்கிறார், அங்கே நீதிமன்றம் என்ன சொல்கிறது? எந்த விதமான சான்றுகள் இல்லாவிட்டாலும் கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில் நாங்கள் இந்த தீர்ப்பை வழங்குகிறோம். ஆதாரம் கிடையாது, எல்லாருக்குமே இப்படி கொடுக்கணும்னு ஒரு ஆசை வருகிறது, எனவே நாங்கள் கொடுக்கிறோம் என்று கூட்டு மனசாட்சி என்று சட்டத்தை மீறி என்ன செய்கிறது? தீர்ப்பு வழங்குகிறது. அப்போ பொதுமக்கள் எல்லாம் விரும்புகிறார்கள், ஜல்லிக்கட்டு இருக்க, அதுக்கு ஏன் உனக்கு கூட்டு மனசாட்சி வர்றது இல்லை? ஏண்டா அங்கே இருக்கக்கூடிய ஒன்று இன்னொரு ஒரு மாநிலம் என்ற அடிப்படையிலே ஒரு தமிழகம் என்பது ஒரு மோசமாக அல்லது அவர்களுக்கு சாதகம் இல்லாத ஒரு மாநிலம் என்பதனால் அதற்கு ஒரு தீர்ப்பு. இது எல்லாம் ஏன் காட்டுகிறது என்று சொன்னால், உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகளாக இருந்தவர்கள் இப்போது என்ன செய்கிறார்? சில இடங்களில் ஆளுநராக இருக்கிறாங்க. ஏன்? ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்குவதனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பரிசு ஆளுநர். இப்படி ஆளுங்கட்சிக்கு சாதகமாக, சேர்ந்த மாநிலங்களுக்கு சாதகமாக உச்ச நீதிமன்றம் என்ன செய்கிறது? ஒன்றுக்கொண்டு மாற்றமாக தீர்ப்பு வழங்கி கொண்டு இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி தீர்ப்புகளை எல்லாம் பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அரசு அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகளை, அவருடைய தேவைகளை என்ன செய்வதில்லை? கவனிப்பதில்லை. ஆமா, அதிகாரத்தை வச்சு எதையும் நம்ம சாதிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. இப்ப மெரினாவிலே இத்தனை லட்சம் பேர்கள் கூடியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது வெறும் ஜல்லிக்கட்டுக்காக கூடினார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. நீங்கள் தமிழகத்திலே ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய ஊர்கள் எத்தனை கணக்கில் கொடுங்க, 2 இலக்கத்துக்கு உள்ளே அடங்கிவிடும். அவ்வளவு உள்ள ஒரு எங்கேயோ ஒரு 4 இடங்களில் நடக்கக்கூடியதற்காக, அதுவும் நடக்காத ஒரு ஊரிலே இவ்வளவு லட்சம் பேர்கள் கூடினார்கள் என்றால் என்ன காரணம்? அரசின் மீது அவர்கள் கொண்ட வெறுப்பு, நீதிமன்றங்களுடைய தீர்ப்பின் மீது உள்ள வெறுப்பு, அதனுடைய தொடர்ச்சியினுடைய வெளிப்பாடுதான். இந்த அரசு இப்பொழுது என்ன செய்தது? லட்சக்கணக்கான மக்கள் கூடி பிரச்சனை பெருசா வந்த உடனேயே என்ன செய்கிறதுன்னா மத்திய அரசிட்ட ஓடுறாரு. ஓடின உடனே அவர் என்ன செய்ய? உச்ச நீதிமன்றத்திற்கு ஜகா வாங்கிட்டு அரசு வக்கீல் என்ன சொல்லுகிறார்? நீங்களே அங்கே என்ன செய்யலாம்? சட்டம் இயற்றிக் கொள்ளலாம், மாநில அரசே சட்டத்தை கொண்டு வரலாம், அவசர சட்டத்தை போடலாம், அதன் மூலமாக நீங்கள் ஜல்லிக்கட்டை நடத்தலாம் என்று சொல்லுகிறார். இந்த மாநில அரசு 18ஆம் தேதி வரையிலேயும் என்ன சொல்லிக் கொண்டு இருந்தது என்று சொன்னால், இது எங்க கையில கிடையாது, மத்திய அரசு தான் செய்ய முடியும்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதுக்கு இந்த மக்களுடைய கோபம் அதிகமாக உடனேதான் என்ன செய்கிறது? மாநில அரசு என்ன செய்ய? அவசர சட்டத்தை கொண்டு வருகிறது. மத்திய அரசு அன்னைக்கே சொல்லி இருக்கலாமே, பொங்கலுக்கு முன்பாகவே மத்திய அரசு நீனே என்ன செய்யலாம்? அவசர சட்டத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இருந்தால், இந்த மாநில அரசும் பொங்கலுக்கு முன்னாலே இந்த சட்டத்தை கொண்டு வந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. பாட்டு ஜல்லிக்கட்டு நடத்த அவன் போயிருப்பான்.
அப்ப மாநில அரசு என்ன செய்தது? கண்டுகிறாம், ஏதாவது ஒரு கடிதத்தை எழுதினேன், அவருக்கு சொன்னேன் என்று எப்போதும் பார்த்தாலும் இப்படித்தான். இலங்கையிலே சுட்டு தள்ளுகிறான் மீனவர்களை. அப்ப இதுக்கு என்ன செய்வாரு? பிரதமருக்கு கடிதம் எழுதினேன், அதோட முடிஞ்சு போச்சு, வேற ஒன்றும் செய்யறது இல்லை. அங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடியவர்கள் மீனவர்களை பிடிக்கிறான், குஜராத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்திய எல்லையை தாண்டி பாகிஸ்தான் எல்லையில் என்ன மீன் பிடித்தாருன்னு இப்போது கூட கைது பண்ணான். அவங்க கூட சொல்றது கிடையாது, கொண்டு போய் உள்ள போய் வைக்கிறான், அந்த காலம் முடிந்தவன் விட்டு விடுகிறான், அல்லது நல்லிணக்கம் என்ற அடிப்படையிலையும் விடுதலை செய்கிறான். அங்க ஒண்ணுமே நடக்கல. ஆனா பக்கத்தில் உள்ள நாடு, சின்ன ஒரு குட்டி நாடு, தமிழகத்தை விட சிறிய அளவு உள்ள ஒரு நாடு, அந்த நாட்டில் இருக்கக்கூடியவன் சுட்டு தள்ளுறான், படகுகளை வந்து சேதப்படுத்துறான். இதுக்கு எத்தனை தடவை எத்தனை ஆட்சி வந்து விட்டது, ஒன்றும் செய்யறது இல்லை. அப்ப நீங்க பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு இடங்களிலேயும் அரசு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்துகின்ற பொழுது ஒரு அவசர சட்டம் வருது, நிரந்தர சட்டம் வருது, எல்லாம் முடியாது. முன்னாடி ஏன் செய்ய முடியல? மக்களின் மீதோ மக்களுடைய உணர்வுகள் மீதோ அவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை. அப்ப அரசு செய்யக்கூடிய அட்டுழியங்கள் ஒவ்வொன்றையும் மக்கள் பார்த்து வெறுப்புணர்வு அடைகிறார்கள். மக்களுக்காக உள்ள ஒரு அரசு இப்படி நடக்கலாமா? டாஸ்மாக் கடையை எதிர்த்து எவ்வளவு போராட்டங்கள். ஒருவர் கூட உயிர் இழந்தார். சசி பெருமாள் என்பவர் என்ன செய்தார்? செல்போன் டவர்ல ஏறி அதன் காரணத்தினாலேயே இறந்தும் போனார். என் பகுதியில் வைக்காதே என்று பொதுமக்கள் எல்லாம் போராடினாலும் காவல்துறையை ஏவி என்ன செய்கிறார்கள்? அடித்து நொறுக்கி என்ன செய்கிறார்கள்? திரும்பவும் டாஸ்மாக் கடையை கொண்டு வந்து விடுகிறார்கள். உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கேவலம் என்னவென்றால், அரசே போர்டு எழுதி வைக்க சொல்றான், மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுன்னு எழுதி வைக்கணுமா? கிறுக்கு பையில, நாட்டுக்கும் கேடுன்னு எழுதுற, வீட்டுக்கும் கேடு. ஏன்னா நீ விற்கிற? அரசை விற்கலாமா? வேற எவனோ தெரியாதனமா வித்தா பரவாயில்ல. அப்ப கஞ்சாவும் இல்லை, அபினவ் இல்லை, அது மட்டும் ஏன் தடை பண்ற? ஒரு அறிவு இல்லாத சட்டம். இதை நீங்க நீதிமன்றத்தில் போட்டாலும் கூடுங்குமா? அப்போ நாட்டின் மக்களின் மீது அரசு ஒரு அக்கறை உள்ளதாக இருந்தால் இந்த சாராய கடைகள்லாம், பெட்டி கடையாச்செல்லாம் நீக்கணுமா இல்லையா? இல்ல, போராடனா அடிக்கிறார். இதெல்லாம் அப்படியே உள்ளுக்குள் இருந்து இப்போது வெடித்து சிதறி இருக்கு. வெறும் ஜல்லிக்கட்டுக்கு மட்டுமல்ல, அதனால்தான் அவங்க நீதிமன்றங்களையும் எதிர்த்து, நீதிமன்றங்கள் எல்லாம் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம், மக்களுக்காக தான் நீதிமன்றம் இருக்கணும், நீ சொன்னதை கேட்க மாட்டோம் என்றும் கமாண்டுகள்லாம் பார்த்தா ரொம்ப மோசமாக உச்ச நீதிமன்றமா அல்லது உச்சா நீதிமன்றமாலாம் எழுதலாம். என்ன மதிப்பு உனக்கு வந்துருச்சுன்னு பாரு. நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஒழுங்காக இருந்திருந்தால், நியாயமாக இருந்திருந்தால் இப்படி சொல்லுவானா? எவ்வளவு கடுமையான வார்த்தைகளில் நீதிமன்றங்களை ஏன் எதிர்த்தான், அரசை ஏன் எதிர்த்தான், மத்திய அரசை ஏன் எதிர்த்தான், மாநில அரசை ஏன் எதிர்த்தான்? தொடர்ச்சியாக செய்து வந்திருந்த அநியாயங்கள், அக்கிரமங்கள், இதனுடைய வெளிப்பாடுதான் இது. அப்போ அரசுகள் என்ன செய்ய வேண்டும்? விழிப்புணர்வு அடைய வேண்டும். எல்லாம் போராட்டங்கள்லாம் வந்ததுக்கு பிறகுதான் செய்யணும். அதுவும் என்ன, எந்த அளவுக்கு போலீஸ்காரெல்லாம் சீருடையில் அவனுடைய யூனிஃபார்ம்லயே இருந்து கொண்டு ஆதரவு கொடுக்கிறான். சட்டப்படி செய்யக்கூடாது, அவன் மேல நடவடிக்கை எடுக்கணும். கேட்டா நாங்க அவங்க துறை ரீதியா நடவடிக்கை எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்ட உடனே மக்கள் எல்லாம் அரசு நமக்கு ஆதரவா இருக்குன்னு பெரும் கூட்டம் வந்துருச்சு. வந்து முடிந்தவுடன் காலி பண்ணணும், இல்லைன்னா என்ன செய்யும்? அடிக்கிறான். காலையிலேயே அடித்து மண்டையை உடைத்து பெண்கள்ல இருந்து சிறுவர்கள்ல இருந்து எல்லாத்தையும் தாக்குது. அவனை என்ன செய்யறான்? தீயை வைத்து விட்டு சமூக விரோதிகள் உள்ள நுழைஞ்சிட்டாங்கிறான். அப்ப எந்த அளவுக்கு மோசமா? பொதுமக்கள் மீது ஒரு அன்பு வைத்தவனாக, அக்கறை உள்ளவனாக இருந்தால் மண்டையை உடைப்பானா, கல்லை எறிவானா, தீ வைப்பானா? அப்ப இது அரசு சொல்லாமல் இந்த காவல்துறை நடக்குமா? இது காவல்துறைக்கு எதிரான போராட்டமா? இல்லையே. அரசுக்கு எதிராக, நீதிமன்றங்களுக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் காவல்துறை காட்டு முராண்டித்தனமாக என்ன செய்கிறது? நடக்கிறது. எல்லாமே வீடியோவில் வந்தனால முழு பிதுங்கி போய்கிட்டு என்ன நாங்கள் விசாரிப்போம், அதை ஆய்வு செய்வோம் என்று என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அப்ப அரசு மக்களின் மீது அக்கறை கொண்ட கோவப்படத்தான் செய்வான், ஆத்திரப்படத்தான் செய்யலாம். கொஞ்சம் நிதானமாக நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து கலைத்திருக்கலாம். எதையும் அரசு செய்யல. அப்ப அரசில் இருந்து நீதிமன்றங்களின் மீது மக்களுடைய நம்பிக்கை இழப்பு தான் இதை பார்க்கலாம். இது 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்தில் நினைத்து பாருங்க. அவங்க ஆட்சி தலைவராகவும் இருந்தாங்க, அதே போல் நீதிபதியாகவும் இருந்தாங்க. இங்க ரெண்டு பிரச்சனை தான் நடக்குது முக்கியமா. அரசு சரியில்லை, நீதிமன்றமும் சரியில்லை. அங்கே ஆட்சி தலைவராக இருந்த அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், அவருடைய அறிவுரை எப்படி, அவருடைய செயல்பாடுகள் எப்படி என்பதை இந்த நேரத்தில் நினைத்து நாம் பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி உபைதுல்லா பின் ஜியாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதை சஹீஹ் முஸ்லிமில் நாம் பார்க்கிறோம். சொல்கிறாங்க, இன்ன ஷர்ர ரியாஇ அல் ஹுத்தமா.
ஒரு ஆட்சியாளரே ரொம்ப மோசமானவன் யார் என்றால் கடுமையான முறையில் நடந்து கொள்பவன். வையாக்க அந்த கூணமின், அந்த மாதிரி ஆட்களை நீ ஒருவனாக ஆகிவிடாதே என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார். ஒரு ஆட்சி அதிகாரம் வந்து விட்டா திமிரு வருது அவனுக்கு. நம்மளை எவன்டா கேட்க முடியும்னு வருது. நமக்கு பின்னால் 4 போலீஸ் இருக்கிறான்னு வருது, ராணுவம் இருக்கிற வந்து துப்பாக்கி இருக்கிறன்னு நினைச்சதை நடக்கலாம். அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறதுலேயே ஆட்சியிலேயே ஒரு மோசமானவன்டா இந்த மாதிரி கொடூரமான முறையில் நடப்போம். காவல்துறை நடந்ததே, காவல்துறை ஏவினார்களே, இவர்கள் தான் மோசமான ஆட்கள். ஆட்சி தலைவன் நீ வந்து விட்டால் உன்கிட்ட இந்த மாதிரி கொடூர புத்தி வரக்கூடாது, ஆணவம் வரக்கூடாது, அடக்குமுறை இருக்கக்கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிவுரை சொன்னார். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து இந்த சமுதாயத்திற்கு ஒரு அறிவுரை கூறினார்கள். என்னுடைய உம்மத்தில் அல்லாஹ் யாருக்காவது ஒருவனுக்கு பொறுப்பை கொடுத்து ஃபஷக்க அலைஹிம், அவர்களிடத்திலே கடுமையாக நடந்தால் ஃபஷ்குக் அலை, இறைவா அவர்கள் மீதும் நீ கடுமையாக நட. இந்த பொதுமக்களுக்கு அல்லாஹ் ஒரு பணியை கொடுத்து, அந்த பொதுமக்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பணியை கொடுத்து, ஒரு அதிகாரத்தை கொடுத்து அதுல கடுமையாக நடந்தால் அல்லாஹ் உன்னுடைய கடுமையை அவனுக்கு நீ காட்டு. மென்மையாக ஒருவன் நடந்து கொண்டால், அதிகாரத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் ஃபர்ஃபுக் பிஹி, யா அல்லாஹ் நீனும் மென்மையாக நட. சஹீஹ் முஸ்லிம் இந்த செய்தியை பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ்வின் கடும் கோபம் உனக்கு வரும், நீ கடுமையாக நடந்தால் உனக்கு அதிகாரம் இங்கே நடக்கலாம் நீ, ஆனால் அல்லாஹ் பார்த்து உனக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை தந்துருவான், கவனமாக இரு. ஆட்சியாளர்கள் தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தாதீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். யமன் நாட்டிற்கு முஆத் பின் ஜபல், அபு மூசல் அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறாங்க. சஹீஹ் புகாரியில் நாம் பார்க்க முடிகிறது. அங்க 2 பேரையும் அனுப்பும் போது பொறுப்பாளராக, அதிகாரம் படைத்தவராக அனுப்பும் போது சொன்னார்கள், யஸ்ஸீரா வலா துஅஸ்ஸீரா, மென்மையாக நடந்து கொள்ளுங்கள், கடுமையாக நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள். பஷீரா வலா துனஃபீரா, நல்ல செய்திகளை சொல்லுங்கள், விரண்டோடுமாறு நடந்து கொள்ளாதீர்கள். ஒரு அதிகாரம் அப்படின்னு போவாத, என்ன வேணாலும் நான் சொல்ற மாதிரி தான் நடக்கணும்னு நினைக்காதே, மென்மையா நடந்து கொள், கடுமையாக நடக்காதே என்று அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்களை ஒரு பகுதிக்கு அனுப்பும் போது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னாங்க. நீ அங்க போயிட்ட அதிகாரம் பண்ணி அவர்த்தவனை அடிச்சிடலாம், உதைத்து விடலாம், அவங்களுக்கு அதிகாரம் இல்லைனாலும் பணிந்துடலாம். ஆனால் பாதிக்கப்பட்டவன் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி விட்டான் என்று சொன்னால் அவ்வளவுதான். இதையும் அதே முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், இத்தகி தாவத்தல் மல்லூம், அநீதம் இழைக்கப்பட்டவனின் துஆவுக்கு பயந்து கொள். அல்லாஹ்விற்கும் அந்த பிரார்த்தனைக்கும் இடையில் எந்த விதமான திரையும் இல்லை. அல்லாஹ் உடனே ஏத்துக்குவா. அநியாயம் இழைக்கப்பட்டவன் கையேந்தி விட்டான், நீ அழிந்து போயிருவ, எச்சரிக்கையாக நடந்து கொள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அதிகாரத்தை கொடுத்து ஒரு நாட்டுக்கு ஒரு பகுதிக்கு அனுப்பும் போது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னாங்க. இந்த இது இருக்கா? இந்த மாதிரி அதிகாரிகளுக்கு சொல்லப்படுகிறதா? அது போன்று அவர்கள் நடக்கிறார்களா என்று பார்த்தா இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாரம் வரும்பொழுது ஒவ்வொருவருக்கும் பணிவு இருக்க வேண்டும் என்பதை அங்கே சுட்டிக்காட்டி இருக்கிறார். சஹீஹ் முஸ்லிமில் இன்னொரு ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ஒரு அதிகாரத்தை ஒருவனுக்கு கொடுத்து வலா யஜ்ஹது லஹும் வ யன்ஸா, அவர்களுக்காக முயற்சி செய்யவில்லை, நலம் நாடவில்லை என்று சொன்னால் இல்லாலம் யதுகுல் மாஹுல் ஜன்னா, அந்த மக்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போகும்போது இனியும் போக முடியாதுன்னா, எல்லாம் ஆகிரத்தின் நம்பிக்கையை ஊட்டி அந்த படைத்தவனுடைய அச்சத்தை ஊட்டினார்கள். நீ பொறுப்புக்கு வந்தா அவங்களுக்காக வேண்டிய நலன்களிலே அக்கறம் உள்ளவனா இருக்கணும். அப்படி இருக்கானா? வர்றவன் அத்தனை பேரும் வெறுமனமே வருகிறான், கோடி கோடியாக கொண்டு போகிறான். ஒரு கவுன்சிலரில் இருந்து பிரதமர் வரையிலேயும் அவன் அந்த பொறுப்புக்கு வருவதற்கு முன்னால் உள்ள சொத்து எவ்வளவு, அதற்கு பிறகு வந்த சொத்துக்கள் எவ்வளவு, கோடி கோடியாக என்ன செய்கிறான், அள்ளிக்கொள்கிறான். ஆனால் ஏழை பரம ஏழையாக போகிறான். மற்றவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், ஆனால் இவன் மட்டும் நல்லா இருந்துட்டு இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்புக்கு வருவது உன்னுடைய நலனை நாடுவதற்கு அல்ல, அடுத்தவனுக்காக நீ உழைக்கணும், அவனுடைய நலன்ல நீ அக்கறை பார்க்கணும், அவனுக்கு என்னென்னவெல்லாம் நல்லது செய்ய முடியும் என்பதை நீ யோசிக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வின் தூதர் அப்படி நடந்து காட்டினார். பெரிய கோடீஸ்வர பெண்மணியை திருமணம் முடிந்த அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் இந்த ஏழை எளியவர்களுக்காக கொடுத்துட்டு போனாங்க.
அது மட்டும் இல்லை, தான் சம்பாதித்தது எனக்கு தெரியாமல் ஏதாவது இருந்தாலும் சதக்கான்னு சொன்னாங்க. லா நூரசு மா தரக்னாஹு சதக்கா, எங்களுடைய சொத்துக்களுக்கு யாரும் வாரிசாக முடியாது, அனைத்தும் தர்மமாகும், பொது நிதியில் சேர்க்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நினைவூட்டி சென்றிருக்கிறார். கொண்டு வந்த அத்தனையும் ஏழைகளுக்கு போனது. அவர்கள் இந்த துறையிலே தன்னுடைய அரசியல் தலைவராக இருக்கிறேன், நீதிபதியாக இருக்கிறேன் என்று செல்வத்தை அவர்கள் பெற்றதில்லை, அதை சேமித்ததும் இல்லை, தன்னுடைய சொந்தங்களுக்கு கொடுத்ததும் இல்லை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறந்த நீதிபதியாக அரசியல் தலைவராக இருந்து ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தாங்க. ஆனா இவன் எல்லாம் அவனுக்காக வேண்டிதான் அள்ளிக்கிட்டு சேமிக்க கொண்டாந்து மக்களுக்காக எவனும் நல்லது நடப்பதில்லை. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்திலே சொன்னார்கள், அல்லாஹ் மாமின் அம்ரி மாமின் அப்தின் யஸ்தரி அல்லாஹு ரஅய்யத்தன் யமூத்து யௌம யமூத் வஹுவ காசுன் லிரஅய்யத்திஹி இல்லா ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. அல்லாஹ் யாருக்காவது ஒருவனுக்கு பொறுப்பை கொடுத்து அவன் மரணிக்கின்ற அந்த நேரத்தில் தன்னுடைய பொறுப்பிலே மோசடித்தனம் செய்து மரணிப்பான் என்றால் அவனுக்கு சொர்க்கம் ஹராம் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர் சொன்னார். பொறுப்பு கொடுத்து, உனக்கு என்ன கொடுத்த பொறுப்பு? மக்களுக்கு நலன் செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றணும், அதற்காக உழைக்கணும் கொடுத்து ஒண்ணுமே நீ செய்யாமல் போனால் சொர்க்கம் உனக்கு ஹராம். எவ்வளவு கடுமையான எச்சரிக்கை என்று பாருங்க. ஒரு ஆட்சிக்கு வருபவன் ஒவ்வொருவன், அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பல நல்லவர்கள் ஆட்சிக்கு வரணும் ஆசைப்படுகின்ற போது செய்ய முடியாது என்றால் கொடுக்க மறுத்து இருக்கிறார். அப்ப ஆட்சி தலைவனாக இருக்கவன் அல்லாஹ்வுடைய பயம் இருக்க வேண்டும், மக்களுடைய நலன் சார்ந்தவனாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் அவருடைய அறிவுரையிலே நாம் பார்க்க முடிகிறது. இதே செய்தியிலே அல்லாஹ்வின் தூதர் அவருடைய செய்தியை ஊட்டப்பட்ட உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சியில் ஈராக் பகுதியில் பொறுப்பாளராக 2 பேர்கள் நியமித்திருக்காங்க. ஹுதைஃபத்துல் யமான், உஸ்மான் பின் ஹனீஃப் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 2 பேர்கிட்டையும் ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அவங்க ஈராக் பகுதியில சில வரிகளை போடுகிறாங்க. அப்ப கேட்கிறாங்க, தஹாஃபானி அன் தகூனா கத் ஹமல்துமல் அர்ல பிமாலா துதி, அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு நீங்கள் வரியை சுமத்தி விட்டீர்கள் என்று நீங்கள் அஞ்சுகிறீர்களா? ரொம்ப மோசமான அளவுக்கு வரியை போட்டுட்டீங்களா? அவங்க தாங்க முடியாத அளவுக்கு போட்டீங்களா? இல்லை இல்லை இல்லை, நாங்க பெரிய அளவில் ரொம்ப சின்ன அளவில் தான் போட்டோம். திரும்பவும் 2வது தடவையும் அதே கேள்வியை கேட்கிறார். மக்களினுடைய கஷ்டம் தருகின்ற அடிப்படையில், சிரமம் தருகின்ற அடிப்படையில் வரியை போட்டீங்களா இல்லையா, கவனமா பாருங்கள் என்று கேட்க திரும்பவும் இல்லை இல்லை, ரொம்ப சிறிய அளவில் தான் சொன்னாங்க. அப்போ உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா என்னை வாழ வைப்பான் என்று சொன்னால் ஈராக் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த விதவைகள் யாரிடமும் இனிமேல் கையேந்தாத ஒரு நிலையை நான் ஏற்படுத்தி செல்வேன் என்று சொன்னதை புகாரியில் நாம் பார்க்க முடிகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊட்டியது, அடுத்தவனுக்கு உன்னை நாம் செய்வோம் என்று சொன்னால் அவன் கஷ்டப்படுவானா? அவனால் செய்ய முடியுமா? வரி வரி, அல்லாஹ் அக்பர். இந்த இந்தியாவில் இருப்பதை போல வேற எங்கொன்னும் இல்லை, எதற்கெடுத்தாலும் வரி. உதாரணத்துக்கு பார்த்தால் பெட்ரோல் டீசல்னா 70 ரூபாய் விற்கிறது என்று சொன்னால் அதனுடைய அடக்கம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 25 ரூபாய் தான். அவன் 50 ரூபாய் 2 மடங்கு வரி போடுறான். மத்திய அரசு பல வரிகள் போடுறான். அதுவும் பத்தாது என்று சொல்லி மாநில அரசு போடுகிறது. போட்டுதான் நம்மளை கெடுக்கிறான். எத்தனை வரிகள்! இதை மக்களால் தாங்க முடியுமா? விலைவாசி இவ்வளவு கூடுகிறது, அவனுக்கு அக்கறையே கிடையாது. எல்லாத்தையும் வரியை விதித்து விதித்து இவன் சொகுசா இருக்கணும், இவன் ஊரா சுத்தணும், உலக நாடுகள் எல்லாம் பார்க்கணும். அதற்காக வேண்டித்தான் இந்த வரிகள். இந்த வரிகளை வைத்து பொதுமக்களுக்காக, இந்த சமுதாய மக்களுக்காக நல்லதாக செய்கிறார் என்றால் இல்லவே இல்லை. உதாரணத்தை எடுத்துக்கொண்டால், இங்க சென்னையில் இருந்து நீங்கள் கன்னியாகுமரிக்கு ஒரு கார்ல போனீங்கன்னா 1000 ரூபாய் டோல்கேட்ல பணம் கட்டணும். 40-45 கிலோமீட்டருக்கு ஒரு டோல்கேட். ஏன்னா உருவாக்கும் போது போட்ட அப்போ கொஞ்சம் கூடுதல் செலவு. இப்போ அதுக்கு பிறகு குறைந்ததான குறைக்க வேணாண்டா, இல்ல கூட்ட தான் செய்யணும். நம்ம பஸ்ல போனாலே என்ன செய்யலாம், ட்ரெயின்ல போனா 350 ரூபாய் 400 ரூபாயில அழகா போய் சேர்ந்துடலாம். கார்ல போனீங்கன்னா 1000 ரூபாய் இவனுக்கு கப்பம் கட்ட வேண்டிய இருக்கு. இப்படி ஏராளமான வரிகள். மக்கள் கஷ்டப்படுறானா, சிரமப்படுறானா யோசிக்கவே மாட்டான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க, இந்த மாதிரி கஷ்டப்படுகிறார்களா, சிரமப்படுகிறார்களா, கவனி, யோசித்து பார் என்று திரும்ப திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னதின் காரணம் மக்களுக்காக உழைக்கணும், அவங்களுடைய கஷ்டங்களை கவனிக்க வேண்டும் என்பதனால் அவர்கள் நடந்ததை பார்க்க முடிகிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீதிபதியாக இருந்தார்களே, அந்த நீதிபதியினுடைய தீர்ப்பு செயல்பாடுகளை எடுத்து பாருங்க. அல்லாஹ் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவனும் சிந்தித்து பார்க்கணும். திருக்குர்ஆன் அழகா சொல்கிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ கவ்வாமீன
பில் கிஸ்தி ஷுஹதா லில்லாஹ் வலவ் அலா அன்ஃபுசிக்கும் அவில் வாலிதைனி வல் அக்ரபீன். நீங்கள் நீதத்திற்கு சாட்சி சொல்பவர்களாக, நீதத்திற்கு சான்று சொல்பவர்களாக, அல்லாஹ்வுக்கு சாட்சியாளர்களாக நீதத்தை நீங்கள் நிலைநாட்டுங்கள். அது உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, உங்களுடைய பெற்றோர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, உங்களுடைய உறவினர்களுக்கு எதிராக இருந்தாலும் நீதமாக நீங்கள் நடங்கள் என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறார். ஒரு நீதிபதி எதையும் பார்க்க கூடாது, தனக்கே எதிராக இருந்தாலும் எது சட்டமோ எது நியாயமோ அதுதான் பேசணும். உன்னுடைய பெற்றோருக்கு எதிராக இருந்தாலும் நியாயத்தை தான் பேசணும், சொந்தத்துக்கு எதிராக இருந்தாலும் நியாயத்தை தான் பேச வேண்டும் என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. நபிகள் பெருமானார் அவர்கள் தன்னுடைய ஆட்சியில அவ்வளவு அழகாக நடந்தார். அவருடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றிலையும் நீதத்தை அப்படியே பளிச்சுன்னு மக்கள் தெரிகிற மாதிரி இருந்தாங்க. அதனால தான் தன்னுடைய உயிரையை கொடுக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொண்டர்களை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பெற்றிருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் கடைசியில் ஏராளமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிமில் நாம் பார்க்கிறோம். அதுல ஒன்றை சொல்கிறார்கள், ரிபல் ஜாஹிலியத்தி மௌதூன், அறியாமை காலத்தில் வாங்கிய வட்டிகள் தள்ளுபடி செய்யப்படுகிறது என்று சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவ்வளவு ரிபன் அளவு ரிபானா அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ஃபஹுவ மௌலூன் குல்லுஹு. அதுல ஃபர்ஸ்ட் முதல்ல நான் தள்ளுபடி பண்ணுகிறேன், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தையின் உடன் பிறந்த அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் அவர்களுடைய வட்டி அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படுகிறது. ஃபர்ஸ்ட் என் குடும்பத்திலிருந்து வர்ற சட்டம் இங்கே நடைமுறைப்படுத்தப்படுகிறது. முதல் இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். ஒரு வயலும் வட்டி என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. அவர்கள் வாங்கியிருந்தால் அனைத்தும் தள்ளுபடி. அதுல முதல் என் குடும்பம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தீர்ப்பு. அதே மாதிரி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஜக்காத்து கொடுக்க 3 பேர்கள் மறுத்திருக்கிறாங்க. இப்னு ஜமீல், ஹாலித் இப்னு வலீத், அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு ஜமீலை சொன்னார்கள், அல்லாஹ் ஏழையாக இருந்து இவரை பணக்காரராக இருக்கிறான், கொடுக்க மறுக்கிறாரான்னு கண்டிச்சாங்க. அடுத்து ஹாலித் பின் வலீத், அவர் போர்க்களத்தில் தன்னுடைய கவச உடையிலிருந்து ஆயுதங்கள் அனைத்தையும் கொடுத்தவர், அவர்கிட்ட நீங்க அநியாயம் செய்தீர்கள் என்று சொன்னாங்க. அடுத்து வருகிறார் அவருடைய உறவினர், அல்லாஹ்வின் தூதரவுடைய தந்தையுடன் உடன் பிறந்த அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் அம்மு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹிய அலைஹி ஸதகத்துன் மிஸ்லுஹு மாஹா. இறை தூதருடைய தந்தையுடன் உடன் பிறந்த அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும், அது போன்று இன்னொரு மடங்கையும் கொடுக்க வேண்டும். சொந்தமா உறவு என்பதின் காரணத்தினால் ஏதாவது சாதிக்க நினைக்கிறாரா? 1.5 மடங்கு அவருக்கு ஃபைன், தண்டனை என்று அல்லாஹ்வின் தூதர் அவர் சொன்னதை புகாரில் பார்க்கிறோம். நீதத்தை பாருங்க, எவ்வளவு தெளிவாக நடந்தார்கள் என்று பாருங்க. அதே மாதிரி சஹீஹ் புகாரியில் முஸ்லிமில் நாம் பார்க்கிறோம். மிக முக்கியமாக இன்று தீர்ப்புகள் மதத்தை கவனத்தில் கொண்டு முஸ்லிமுக்கு ஒரு விதமா தீர்ப்பு, மற்றவனுக்கு இன்னொரு விதமா தீர்ப்பு செய்கிறார்களே. அல்லாஹ்வின் தூதர் அவர்களை பாருங்க. கைபர் பகுதிக்கு அன்சாரி தோழர் சிலர்கள் போறாங்க. போகும் ஒரு 4-5 பேர் போகும்போது வழி மாறி பிரிஞ்சிடுறாங்க. அப்ப திரும்ப தேடி வரும்போது அவருடைய ஒரு தோழர் கொல்லப்பட்டார். கேட்கிறாங்க, யூதர்களை கேட்கவும் மா கத்தல், நாங்கள்லாம் கொல்லவே இல்லைன்ட்டான். மாலிம்னா கத்தீலன், யாரு கொண்டார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த பிரச்சனை போகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி தோழர்கள்ட்ட கேட்கிறாங்க, தூன பில் பையினத்தி அலா மன் கத்தலஹு, இவரை கொன்றவருக்குரிய ஆதாரத்தை கொண்டு வாருங்கள். நீங்க ஹைபருக்கு வந்துட்டீங்க, யூதர்கள் தான் கொண்டாருன்னு குற்றம் சுமத்துறீங்க, அதுக்கு என்ன ஆதாரம், யாரு பார்த்தா, என்ன சான்று இருக்கிறது, கொண்டு வாங்கண்டா. அவங்க சொன்னா, அல்லாஹ்வின் தூதரவே எங்கள்கிட்ட எந்த சான்றும் கிடையாது. அப்படின்னா அவர்கள் சத்தியம் செய்யட்டும், யூதர்கள் நாங்க கொல்லலண்டு அல்லாஹ் மீது சத்தியம் செய்யட்டும், இதான் சட்டம். ஆதாரத்தை கொண்டு வரணும், ஆதாரம் இல்லை என்றால் அங்க என்ன குற்றம் சுமத்தப்பட்டவன் சத்தியம் செய்ய வேண்டியதான் மார்க்கத்தின் தீர்ப்பு. அவங்க அன்சாரி தோழர்கள் சொல்லுகிறார்கள், யூதர்களுடைய சத்தியம் நாங்கள் ஏத்துக்க மாட்டோம், அவன் நல்லவனா, அவன் நமக்கு சாதாரணமாக சொல்ல போறானா, ஏத்துக்கிற முடியாது என்று சொன்னதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஏத்துக்கிறது. ஆதாரம் தான் காட்டணும், ஆதாரம் இல்லை என்று சொன்னால் அவர்கள் நடவடிக்கை எடுக்க முடியாது என்று வாதகும் ஏத்துமின் சதக்கா, தர்மத்தில் சதக்காவாக வந்த 100 ஒட்டகங்களை பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. யார் மேல நடவடிக்கை எடுக்கல, யூதர் மேல நடவடிக்கை எடுக்கல. நீங்க இந்திய வரலாறில் எடுத்துக்கொள்ளலாம், பிரதமரை கொண்டார் என்பதற்காக வேண்டி அந்த மதத்தை சார்ந்தவர்கள் கொல்லப்பட்டு இருக்கிறாங்க. எதிராக கலவரம் 3 இருக்கிறது, அவனுக்கு என்ன சம்பந்தம், எவனோ ஒருத்தன் கொண்டானா அவன் அடி,
அதுக்கு துண்ணியவன் இருந்தா அவனை அடி. அந்த சமுதாயத்தை அடித்து நொறுக்கிறானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுடைய கொள்கைக்கு எதிரானவர்கள், எதிராக பிரச்சாரம் செய்தார்கள். அழகான ஒரு சான்று, நல்ல அழகா மாட்டிக்கிட்டான். அந்த பகுதி ஹைபர் பகுதியில யூதர்கள் தவிர யாருமே இல்லையே, உன்னை தவிர வேற யாரா கொண்டிருப்பா என்று அவனுக்கு எதிராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு வழங்கி இருக்கலாம், 10 பேரை மீது இருக்கலாம். ஆதாரம் இல்லையானால் அவனுக்கு எதிராக நடக்க மாட்டேன். நீதமாக நடக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தின் அல்லாஹ்வினுடைய கூற்றை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நடத்தாங்க. என்னுடைய இனம், உன்னுடைய இனம், இது இஸ்லாம், யூதன், கிறிஸ்தவன் என்ற பாகுபாடு பார்க்கல. எது சட்டமோ அதைத்தான் நிறைவேற்றினாங்க. இதன் செய்யறானா இப்படி நடப்பான் என்று சொன்னால் அந்த நீதிமன்றத்தினுடைய தகுதி கூடும், மதிப்பு கூடும், மக்கள் அவர்களும் நம்பிக்கை வைப்பாங்க. இல்லை என்றால் அரசின் மீதும் இந்த நீதிமன்றங்கள் மீதும் எப்படி இப்போது குறைந்து போனதோ அதை போன்று பல நேரங்களில் இது போன்ற புரட்சிகள், இது போன்ற பிரச்சனைகளை இந்த அரசு சந்திக்கும். எல்லாம் அல்லாஹு தஆலா, இது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன அடிப்படையில், திருக்குர்ஆன் சொன்ன அடிப்படையில் ஆட்சியாளர்கள் உருவாகுவதற்கும் நீதிமன்றங்கள் உருவாவதற்கும் அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. எல்லாம் அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு சிறந்த ஒரு ஆட்சி தலைவர் எப்படி இருப்பார் என்பதையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு விளக்கியிருக்கிறார். சஹி முஸ்லிமில் இடம்பெறுகிறது, ஹியாரு ஐம்மத்திக்கும் அல்லதீன துஹிப்பூனஹும் வயுஹிப்பூனக்கும் யஸல்லூன அலைக்கும் துஸல்லூன அலைஹிம். உங்களிலே சிறந்த தலைவர் யார் என்று சொன்னால் நீங்கள் அவர்களை நேசிப்பீர்கள், அவர்கள் உங்களை நேசிப்பாங்க. ஒரு ஆட்சி தலைவர் எவ்வளவு பெரிய சிறந்த தலைவர், எவ்வளவு பெரிய சிறந்த முதல்வர், எவ்வளவு சிறந்த பிரதமர் என்று மக்களெல்லாம் நேசிப்பாங்க, அவர்களும் அந்த மக்களை நேசிப்பார்கள். இப்படி இருந்தா அதே போன்று இவர்களுக்காக, இந்த பொதுமக்களுக்காக அந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவனும் துவா செய்வான். அதே போன்று இந்த மக்களும் இந்த ஆட்சி தலைவருக்கும் துவா செய்வார்கள். இப்படி ஒருவன் இருந்தா அவன் சிறந்த தலைவன். இந்த தலைவனை மக்கள் என்ன செய்ய வேண்டும்? நேசிக்க வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய ஆட்சி தலைவனும் மக்களை நேசிக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் அவர்கள் தான் சிறந்த தலைவர். ஷிராரு ஐம்மத்திக்கும், உங்களுடைய தலைவர்களே ரொம்ப மோசமானவன் யார் என்று சொன்னால் யுப்கிலூனக்கும், நீங்க என்ன செய்வீர்கள்? அவர்களை வெறுப்பீர்கள், அவர்கள் உங்களை வெறுப்பார்கள், அவர்கள் உங்களை செவிப்பார்கள், நீங்கள் அவர்களை செவிப்பீர்கள். இவன் தான் இருக்கிறதே படும் மோசமானவன். ஒரு மோசமான தலைவன் என்று சொன்னால் அங்க இருக்கக்கூடிய தலைவனும் மக்களை நேசிக்க மாட்டான், மக்களும் தலைவனை நேசிக்க மாட்டான். இவன் எப்பண்டா நாசமா போறவன் எப்பண்டா போவான் அப்படின்னு நினைப்பான். இவங்களுக்கு பணம் கொடுத்தே நாசம், எப்ப பார்த்தாலும் ஆர்ப்பாட்டங்கிறான், பிரச்சனைங்கிறான் அப்படின்னு அவனும் திட்டிக்கிட்டே இருப்பான். இப்படி இருந்தால் இவன் தான் மோசமான தலைவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்போ ஒரு சிறந்த தலைவனாக இருப்பதற்கு இரண்டு பக்கமும் என்ன செய்யணும்? அன்பும் பாசமும் இருக்க வேண்டும். ரெண்டு பக்கத்திலையும் நலன் நாடக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி உள்ளவர்கள் தான் சிறந்த தலைவர் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தலைமையை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிதான.